எஸ். குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங்கில் நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு வெல்வெஸ்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் நம்ம இப்போ காட்டுற இந்த சம்மை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நோட்புக்கில் இதோடைய டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன, எந்த அக்கௌண்ட் டெபிட் எந்த அக்கௌண்ட் கிரெடிட் அப்படிங்கிறது பாருங்கள். நான் இதை உங்களுக்கு டேலியில் என்ட்ரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1-4 மிஸ்டர் பிரேம் ஸ்டார்டட் பிரேம் என்டர்பிரைசஸ் வித் கேபிட்டல் ஆஃப் ₹15,000. டேலியில் நான் எப்படி என்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த சம்ம டேலியில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேலி ஓப்பன் பண்ணுறோம். கிரியேட் கம்பெனியில் செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு சி ட்ரைவு, அதில் 115 செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு இ ட்ரைவில் 115 பேட்சில் ஸ்ரீனி. கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு பேர். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸை போடுங்க. 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போட்டுக்கோ. எஸ்டிடி கோடோட உங்களுக்கு மொபைல் லேண்ட்லைன் நம்பர் போட்டுக்கோ. 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 to 24. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ ஃபஸ்ட். ஓகேவா, சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது மெயின்டைன் பில் பை பில் இருக்கட்டும், இன்வென்ட்ரி இருக்கட்டும். இந்த சம்முக்கு ஜிஎஸ்டி வேண்டாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து ஒன்னொன்றுக்கும் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக தான் வந்து நான் மைக்கை மாற்றாம அப்படின்னு நான் சொல்கிறேன். இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த அக்கௌண்ட் டெபிட் எந்த அக்கௌண்ட் கிரெடிட் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். மிஸ்டர் பிரேம் ஸ்டார்டட் பிரேம் என்டர்பிரைசஸ் வித் கேபிட்டல் 15,000. இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? இது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? இது ரெசிப்ட் சார். ரெசிப்ட். வெரி குட். சொன்னாதான் வரும் அது. கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி 1-4 ரெசிப்ட் அப்படின்னு போட்டுக்கோ. இது வந்து மேலே கேஷு, கீழே வந்து இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு பிரேம் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் போதும். கண்ட்ரோல் ஏ. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய சிஎஸ்சியோடைய மெட்டீரியல் இது. ஓகேவா? ஸோ சிஎஸ்சி மெட்டீரியலும் உங்களுக்கு நம்ம கவர் பண்ணுறோம். எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரேன்னா 15,000. ஓகேவா? என்டர் கொடுத்து சேவ். ரெண்டாவது என்ட்ரி பாருங்கள். ஓப்பன் ஏ நியூ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் 10,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதின்னு இருக்குது. நம்மளால் 3ஆம் தேதி என்ட்ரி பண்ண முடியாது. 1ஆம் தேதியே வச்சுக்கோ. இது கான்ட்ராவில் பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆல்ட் சி போயிட்டு பிஎன்பி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு பேங்க் லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோ. அண்டர் வந்து பேங்க் கீழே அக்கௌண்ட் நம்பர் 251000400157,830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் டேலி, அதனால் உங்களுக்கு வருது, உங்களுக்கு வராது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து 120-101 to 120-200 அப்படின்னு போட்டிங்கன்னா புக்கு நம்பர் 1 இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேங்க் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கோ. கண்ட்ரோல் ஏ. டெபாசிட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? இது ஓப்பன் நியூ பேங்க் அக்கௌண்ட் பை டெபாசிட்டிங் 10,000. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே பேங்க்கு கீழே கேஷ் 10,000. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராவில் டெபாசிட் அப்படிங்கிறது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, கேஷ் டெபாசிட்னா இந்த மாதிரி டெனாமினேஷன் இருக்கும். மேலே வந்து பேங்க்கு கீழே கேஷ். ஓகேவா? இங்கே வந்து நேரேஷனில் டெபாசிட் வேணால் போட்டுக்கோ. பாட் குட்ஸ் ஃப்ரம் எஸ்எஸ் பிரதர் ஆன் கிரெடிட் ஃபார் 17,000. இது வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்? இது பாட் குட்ஸ் ஃப்ரம் எஸ்எஸ் பிரதர் ஆன் கிரெடிட் அப்படின்னா இது பர்ச்சேஸ். ஓகேவா? பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9. இன்வாய்ஸ் நம்பர்லாம் சும்மா நீயாவே கற்பனை பண்ணி போட்டுக்கோ. ஆல்ட் சி போய்ட்டு இது கிரெடிட் பர்ச்சேஸ்.
ஸோ எஸ்எஸ் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. எஸ்எஸ் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் 30 days கிரெடிட் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்க்கு ஆல்ட் சி போட்டு பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 17,000. நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோ. பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா? பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன? இன்கர்டு ஃப்ரைட் டு பிரிங் குட்ஸ் ஃப்ரம் எஸ்எஸ் பிரதர் 350. அந்த குட்ஸை கொண்டு வரதுக்கு எஸ்எஸ் பிரதர்லேருந்து 350 ரூபா கொடுத்துருக்கு. இது வந்து பேமெண்ட்டு ஃப்ரைட்டு. எஃப்ஐ போட்டு மேலே கேஷு. இங்கே இருந்தபடியே லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே இருந்தபடியே க்ரியேட் பண்ண ஷார்ட்கட் கீ ஆல்ட் சி. ஆல்ட் சியில் ஃப்ரைட் பெய்டு அப்படின்னு போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேறு ஒன்றும் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட்டுனா 350 rupees. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட் ஃபார் தேவி அண்ட் கோ. இது வந்து கிரெடிட் சேலு 21,250. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. இது கிரெடிட் சேல், அதனால் என்ன பண்ணு, இங்கே பார்ட்டி லெட்ஜர் ஆல்ட் சி அல்லது கிரியேட் யூஸ் பண்ணி இங்கே தேவி அண்ட் கோ யாருக்கு விற்கிறோமோ அந்த பார்ட்டி பேர். இது எது கீழே வரும் அப்படின்னா அண்டர் சன்ட்ரி டேட்டாஸ் கீழே வரும். அண்டர் சன்ட்ரி டேட்டாஸ் கீழே வரும். இங்கே வந்து சேல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,250. 21,250. என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு இதை சேவ் பண்ணிக்குவோம். ஒரு பாதி என்ட்ரி 1ஆம் தேதியும் பாதி என்ட்ரி 2ஆம் தேதியும் போடுவோம். அடுத்தது பெய்டு கேஷ் டு டெலிவர் த குட்ஸ் டு தேவி அண்ட் கோ. நாம் தான் கொடுத்துருக்கோம். இதுவும் ஃப்ரைட் பெய்டு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது பேமெண்ட் என்ட்ரி, மேலே கேஷு, ஃப்ரைட் பெய்டு. ஃப்ரைட் பெய்டு எவ்வளோனா 200 rupees. தேவி அண்ட் கோஹா கொடுத்தது. ரிசீவ்டு செக் ஃப்ரம் தேவி அண்ட் கோ. இது அடுத்த நாள், இதுலேருந்து 2ஆம் தேதி போட்டுக்கலாம். ரிசீவ்டு செக் ஃப்ரம் தேவி அண்ட் கோ 21,250. இப்போ தேவி அண்ட் கோ எவ்வளோ தரணும்னு பாருங்கள். டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் தேவி அண்ட் கோ எவ்வளோ தரணும்? 21,250 கொடுத்துட்டாங்க. அக்கௌண்டிங் எப்படி பார்க்கணும்? கேட்வே ஆஃப் டாலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜர் தேவி அண்ட் கோ 21,250. இது வந்து செக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இப்படியே செலக்ட் பண்ணி செட்டில் பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படியே செலக்ட் பண்ணி இங்கே பில் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பில் வைஸில் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் ஆரம்பத்தில் சொல்கிறேன் பாருங்கள். எப்படியெல்லாம் என்ட்ரி பண்ணலான்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக்கு லெட்ஜர் தேவி அண்ட் கோ. இங்கே வந்து பில் வைஸ் போயிடணும். பில் வைஸ் போயிட்டு இப்போ செட்டில் பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி செட்டில் பில் அப்படின்னு போட்டு வவுச்சர் டேட் வந்து 2ன்னு போட்டுக்கோ. வாங்கி எதில் போடுறோன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் போட்டு இது அமௌண்ட் அப்படியே வந்துடுச்சு. எகெயின்ஸ்ட் அந்த பில் போட்டு என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் 154,278. இது ஒரு மெத்தடு. ஓகேவா? இந்த மாதிரி என்ட்ரி பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரசிப்டுக்கு ஷார்ட்கட்டு F6. டேட்டு மாற்றிக்கோ 2ஆம் தேதி. ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு செலக்ட் பண்ணி தேவி அண்ட் கோ இங்கே பார்த்தீங்கன்னா 21,250 தரணும். அதுதான் கொடுக்குறாங்க. எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட்டு என்ட்ரு இங்கே செக் நம்பர் 154,278. என்ட்ரு கொடுத்து சேவ். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இஷ்யூடு செக்கு 254,201 டு எஸ்எஸ் பிரதர். நம்ம வந்து வேறு நம்பர் போட்டிருக்கோம். சரி, அந்த நம்பர் இருந்துட்டு போட்டோம். எஸ்எஸ் பிரதருக்கு நம்ம 17,000க்கு செக் இஷ்யூ பண்ணுறோம். அது பேமெண்ட் என்ட்ரி எஃப்ஐ போட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு எஸ்எஸ் பிரதர் அவனுக்கு நம்ம 17,000 கொடுக்குறோம் செக்கு. எகெயின்ஸ்ட் வந்து இந்த பில் என்ட்ரு கொடுத்து சேவ். தட்ஸ் ஆல். பேமெண்ட். அடுத்தது செக் நம்பர் 254,202 டு ஹோட்டல் ராம் டுவர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம 425 ரூபா தரோம். ஓகேவா? அது எப்படி தரோம்னா செக்காக தரோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் சி லெட்ஜர் போட்டு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிங்க. ஏன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டு லெட்ஜர் இல்லை.
ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அண்டர் எது கீழே வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரும் 425 ரூபா போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. நோட் புக் பர்ச்சேஸ்டு ஃபார் 76 ருபீஸ். நோட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னு க்ரியேட் பண்ண லெட்ஜர். நோட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற பேரில் நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷாக கிரெடிட் ஆனால் கேஷு. ஸோ மேலே கேஷு, இந்த இடத்துல ஆல்ட் சி போட்டு பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி அப்படின்னு போடுங்க. அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோனா 76 ருபீஸ். ஆட்டோ ஃபேர் ரீஇம்பர்ஸ் டு ஸ்டாஃப் 150. ஆட்டோ ஃபேர் 150 ரூபா. ஸோ அகைன் கேஷு, ஆல்ட் சி போயிட்டு ஆட்டோ ஃபேர் அப்படின்னு போட்டுக்கோ. அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ. எவ்வளோ அமௌண்ட்டு ரீஇம்பர்ஸ் பண்ணது 150 ருபீஸ். 150 ருபீஸ். அடுத்தது பாருங்கள், செக் நம்பர் 25204 டு எல்ஐசி டுவர்ட்ஸ் பிரேம் பாலிசி. பிரேமோட பாலிசிக்காக இது கொடுத்துருவாங்க. இது வந்து ஆக்சுவலாக எங்கே வரணும்னா டிராயிங்ஸில் வரணும். இது எங்கே வரணும்னா டிராயிங்ஸில் வரணும். ஸோ மேலே பேங்க்கு, இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு டிராயிங்ஸ் அப்படின்னு போட்டு டிராயிங்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோன்னா 2000 ரூபா. டிராயிங்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2000 ரூபா. என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு நேரேஷனில் ஃபார் எல்ஐசி ப்ரீமியம் பெய்டு அப்படின்னு சொல்லி போட்டுங்க. இது ஒரு நேரேஷனில் இந்த மாதிரி போட்டுக்கோ எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஹெச்பிசிஎல் டுவர்ட் ஃபியூச்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா செக் நம்பர் 203 டு ஹெச்பிசிஎல் டுவர்ட்ஸ் ஃபியூல் என்னைக்காக போட்டிருக்கோம், பெட்ரோல். ஸோ பேங்க் செலக்ட் பண்ணி ஆல்ட் சியில் போய்ட்டு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுக்கோம். பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200. பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1200. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் எஸ்எஸ் பிரதர் ஃபார் 7000 ருபீஸ். இது வந்து என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனா பர்ச்சேஸ். இது பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. எவ்வளோனா 7000 ருபீஸ். இன்வாய்ஸ் நம்பர் இல்லை, நீயாவே போட்டுக்கோ. எஸ்எஸ் பிரதர்ஸ்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். மேலே எஸ்எஸ் பிரதர், இங்கே பர்ச்சேஸ் 7000 ருபீஸ். என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடும். பர்ச்சேஸ். கேஷ் பெய்டு டு ஹோட்டல் ராம் ஃபார் லஞ்ச். லஞ்ச் எக்ஸ்பென்சஸ் ஒரு 260 இருக்குது. லஞ்ச் எக்ஸ்பென்சஸ். எஃப்ஐ போய்ட்டு கேஷு, ஆல்ட் சி போய்ட்டு மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோனா 260. சோல்டு குட்ஸ் அண்ட் ரிசீவ்டு டிடி 2500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி. இது சேல்ஸ் என்ட்ரி. எஃப்ஐட் போங்க. சேல்ஸு, ரிசீவ்டு குட்ஸ், ரிசீவ்டு டிடின்னா அப்போ வாங்கி பேங்க்கில் போடுறோம். இப்போ மேலே பேங்க்கு, இந்த பக்கம் சேல்ஸ் என்ட்ரி. எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2500 ரூபாய்க்கு. 2500 ரூபாய்க்கு. இங்கே செக் நம்பர் இருக்கா பாருங்கள். செக் நம்பர் அல்லது டிடி நம்பர் இருக்குது 005242. பேங்க்லாம் வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்ட்ரான் கேஷ் ஃப்ரம் பேங்க் ஒய்டு செக் நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா. இது நமக்கு கான்ட்ரா. வித்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா. கேட்வே ஆஃப் டாலி, கான்ட்ராக்கு F4, மேலே கேஷு, கீழே பேங்க்கு. ஏன்னா வித்ட்ரான் பண்ணுறோம் நம்ம. எவ்வளோன்னா 3000 ருபீஸ். என்ட்ரு கொடுத்து இங்கே நேரேஷனில் வித்ட்ரான் அப்படின்னு போட்டுக்கோ. ஏன்னா அப்போ தான் உனக்கு இது வித்ட்ரானா டெபாசிட்டாங்கிறது தெரியும். வித்ட்ரான் போட்டுக்கோ. சேலரி பெய்டு பை கேஷு 4000. F5 கேஷ். ஆல்ட் சி போய்ட்டு சேலரி பெய்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோனா 4000. ஓகேவா?
க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூட் அட் 5000. க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூட் அட் 5000 அப்படின்னு இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக்கு வேல்யூட் அட் 5000. இப்போ பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கா? இல்லை. க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே இல்லை. வேல்யூட் அட் 5000 அப்படின்னு இருக்குது க்ளோசிங் ஸ்டாக். அப்போ என்ன பண்ணலாம், கேட்வே ஆஃப் டேலி போங்க, கிரியேட்டில் போங்க, கிரியேட்டில் லெட்ஜரில் ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். கம்ஸ் அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட் போட்டு இதை சேவ் பண்ணுங்கள். ஒன்றும் போட வேண்டாம். என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணி அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட் போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு ஆல்டர் லெட்ஜரில் ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்னு எடுங்க. எடுத்து 1 நாளில் ஓப்பனிங் பேலன்ஸு இல்லை, 30 நாளில் போட முடியாது, நீங்கள் 2 நாளுன்னு போட்டுப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ் 2 நாள் 24, 2 நாள் 24 க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோனா 5000 இருக்குது. ஸோ இப்போ இந்த 5000 என்ட்ரி பண்ணுறதுனால உனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குமானா இருக்காது. பட் இங்கே பிஎன்எல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் இங்கே வரும். எப்படி வரும் அப்படின்னா, F11ல் இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி நோ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, இங்கே க்ளோசிங் ஸ்டாக்கு உனக்கு இங்கே 5000 காட்டும். ஸோ நெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1911 தான் நெட் லாஸ். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சம்மில், போஸ்ட் எபோவ் என்ட்ரிஸ் டு த லெட்ஜர் புக் ஆஃப் ஃப்ரேம் என்ட்ரிஸ் அண்ட் டேலி ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ நீங்கள் ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் F1, இது இருந்து ட்ரையல் பேலன்ஸ். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட் ஆல்ட் F1, இது ஆல்ரெடி டீட்டெயிலாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கணும்னா கேட்வே ஆஃப் டேலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கம்பெனி வந்து ஈவன் தோ கிராஸ் ப்ராஃபிட் இருந்தால் கூட லாஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு 611 ருபீஸ் நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அதனால் கிராஸ் லாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஓவர். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் சம்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் ஏ ஸ்மால் திங். அடுத்தது 2வது சம் பார்க்கலாமா? இது ஓகேவா? இந்த சம் ஓகேவாப்பா? ஓகே சார். ஓகே, எப்படி இருக்கு? கொஞ்சம் புரிதல் இருக்கா? 2வது சம் இதை கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது செகண்ட் சம்மு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா? பார்க்கலாமா செகண்ட் சம்மு? முதல் சம் பாருங்க. ஜேர்னலைஸ் த டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் ஆல்பர்ட் அண்ட் பிரதர்ஸ். ஸோ டேலியில் என்ன பண்ணணும், இந்த கம்பெனியை ஷட் பண்ணணும். ஷட் பண்ண ஷார்ட்கட் கீ ALT-KH என்டர். அடுத்தது கிரியேட் கம்பெனி. இந்த இடத்துல ஆல்பர்ட் பிரதர் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுங்கள். என்ன கம்பெனி? ஆல்பர்ட் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டு ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இந்த இடத்துல வரும்போது இந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துருங்க. அட்ரஸ் போட்டுக்கோ, 10/2 பிருந்தாவனம், செகண்ட் ஷீட்டு, சேத்பட்டு, சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, பின்கோடு 6,31,000. எஸ்டிடி கோடோட போடுங்க. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. இதெல்லாம் உனக்கு தெரியுங்கிறதுனால நான் போகிறேன். ஏப்ரல் 24 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. ஸோ இதில் இருக்கிற டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில் வைஸ் வந்து எனபிள் இருக்கட்டும். மெயின்டைன் இன்வென்ட்ரி ஓகே, இன்டகிரேட் இன்வென்ட்ரி எஸ் நோ கொடுத்துருங்க. ஜிஎஸ்சியும் நோ கொடுத்துருங்க, ஜிஎஸ்சி வேண்டாம். குயிக்காக சேவ் பண்ண ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஏ. ரைட்டா? முதல் கேள்வி பாருங்கள். ஏப்ரல் 1 ஆல்பர்ட் ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் ₹50,000. ஹி ஓப்பன்ஸ் ஏ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட் 20,000. ஆல்பர்ட் என்ன பண்ணுறான், 50,000 கொண்டு வரான். இது ஒரு என்ட்ரி. ஹி ஓப்பன்ஸ் ஏ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட் 20,000. இது இன்னொரு என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்டு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. ஃபர்ஸ்ட் ஒன் ரெசிப்ட் 1 நாளில். மேலே கேஷு. இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ் காலத்தில் ALT-C ப்ரெஸ் பண்ணி ஆல்பர்ட் கேபிட்டல். ஆல்பர்ட் கேபிட்டல் எது கீழே வரணும்னா அண்டர் கேபிட்டல் கீழே வரணும், வேறு ஒன்றும் வேண்டாம். எவ்வளோ கொண்டு வரான் கேபிட்டல்? 50,000, 50,000.
he opens a bank account and deposit 20,000. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ பேங்க் அக்கௌண்ட் A4 மேலே பேங்க்கு கீழே கேஷ் பணம் போய் சேர இடம் பேங்க் இது காண்றான். ஸோ ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணி பிஎன்பி அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று பேங்க் அக்கௌண்ட் 251000400400157830 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்தியா. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட் அப்படின்னு போட்டுக்கிறேன். செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுத்து நானாகவே ஒரு 6 டிஜிட் நம்பர் போட்டுக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பழகிடணும். கண்ட்ரோல் ஏ. இப்போ வந்து மேலே பேங்க்கு கீழே கேஷ் டெபாசிட் பண்ணுறோம். எவ்வளோன்னா 20,000. நான் சொல்லும்போது அப்படியே கூடவே இருந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லி பழங்க. பாட் ஃபர்னிச்சர் ஃபார் ₹5,000 மெஷினரி ஃபார் 10,000. இது ரெண்டும் வேறு வேறு என்ட்ரி. ஃபர்னிச்சர் ஒருத்தன்ட்ட வாங்குறேன், மெஷினரி ஒருத்தன்ட்ட வாங்குறேன், ரெண்டுமே பர்ச்சேஸில் போகும். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா F9ல என்ட்ரி பண்ணலாம். இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே ஒன்று போட்டுக்கோ. இது வந்து கிரெடிட்னு சொல்லியிருக்கானா இல்லை, ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா கேஷ்ன்னு தான் அர்த்தம். ஸோ இங்கே கேஷ் பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் சி போய்ட்டு ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டு ஃபர்னிச்சர் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இனிமேல் வேண்டாம் நமக்கு. அப்போ என்ன பண்ணணும், F12ல் ப்ரொவைட் அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெட்ஜர்னோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த தொந்தரவு இருக்காது. ஃபர்னிச்சர் எவ்வளோன்னா 5,000. என்டர் 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 சேவ். அதே மாதிரி மெஷினரி அதே கேஷ் பர்ச்சேஸ் ஆல்ட் சி போட்டு மெஷினரி அப்படின்னு போட்டு அண்டர் வந்து ஃபிக்ஸ்டு அசட்டு எவ்வளோ வாங்கியிருக்கோம் மெஷினரினா 10,000. ஃபிக்ஸட் அசட் பர்ச்சேஸ். மூணாவது பாருங்கள், பர்ச்சேஸ்டு குட்ஸு ஃபார் ₹14,000. இது ட்ரேடு பர்ச்சேஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் 56ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து ட்ரேடு பர்ச்சேஸ் தான், கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் நம்மகிட்ட இருக்கா? 15,000 14,000 இருக்குது. வேறு ஏதாவது கேஷ் எக்ஸ்பென்ஸ் இருக்கா பார்த்துக்கலாம். ஆல்ட் சி போய்ட்டு பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் எவ்வளோனா 14,000. ஏன் இதுக்கு பில் வைஸ் கேட்கல அப்படின்னா இது கேஷ் பர்ச்சேஸ் அதனால் கேட்கல. பார்ட்டி வைஸ்னால் கேட்கும். சோல்டு குட்ஸு ஃபார் 8,000. இது வந்து கேஷ் சேல்ஸ். சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8 மேலே கேஷு கீழே சேல்ஸு. ஆல்ட் சி போய்ட்டு சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி. இப்போதைக்கு நம்மள்ட்ட 9,000 இருக்குது. பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் மஹேந்திரா அண்ட் கோ ஃபார் கிரெடிட் அப்படின்னு இருக்குது. கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ என்ன பண்ணணும், மஹேந்திரா அண்ட் கோங்கிற பேரில் நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே போட்டுக்கோ. மஹேந்திரா அண்ட் கோன்னு லெட்ஜர் இருக்கானா இல்லை, க்ரியேட் பண்ணிக்கோ. மஹேந்திரா அண்ட் கோ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோ. மஹேந்திரா அண்ட் கோ எது கீழே வரணும், பர்ச்சேஸ்னால் சன்ட்ரி கிரெடிட்டார் அது கீழே வரணும். 30 days கிரெடிட் போட்டு கண்ட்ரோல் ஏ கொடு. கீழே பர்ச்சேஸ் லெட்ஜர் செலக்ட் பண்ணிவிட்டு 11,000 நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு 11,000 தரணும். ஞாபகம் வச்சுக்கோ 11,000 தரணும். பெய்டு டெலிஃபோன் பில்லு ₹500. பேமெண்ட் என்ட்ரி கேஷு ஆல்ட் சி போய்ட்டு டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோ. அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெலிஃபோன் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ போட்டு 500. இது வந்து செக்காக நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ செக்குங்கிறதால இதை நம்ம பேங்க்லேருந்து கொடுக்கணும். மேலே பேங்க்குன்னு மாற்றிக்கோ. பேங்க்குன்னு மாற்றிக்கோ. பாட் ஒன் டைப்ரைட்டர் ஃபார் ₹2,100 ஃப்ரம் யூனிவர்சல் டைப் ரென்கோ அண்ட் கிரெடிட். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். எங்கேருந்து வாங்குறோம்னா யூனிவர்சல் டைப்ரைட்டர். டைப்ரைட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு அசட்டு. யூனிவர்சல் டைப்ரைட்டர் கம்பெனிலேருந்து நம்ம வாங்குறது. ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் F9. இன்வாய்ஸ் நம்பர் நீங்களாவே போட்டுக்கோ. கிரியேட்டில் போய்ட்டு யூனிவர்சல் டைப் கம்பெனி அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். ஓகேவா? இது தெரியணுங்கிறத நான் கேப்ஸில் போடுறேன். யூனிவர்சல் டைப்ரைட்டர் கம்பெனி அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டாரு எஸ் 15 நாள் கிரெடிட் போட்டுக்கோ.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் சி போயிட்டு டைப்ரைட்டர்னு போடணும். டைப்ரைட்டர் அப்படின்னு போட்டுக்கோ. டைப்ரைட்டர் எது கீழே வரும்னா அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் கீழே வரணும். எவ்வளோக்கு வாங்குகிறோம் அப்படின்னா 2100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். 2100. ஸோ இவனுக்கு ஒரு 2100 தரணும், அவனுக்கு ஒரு 11,000 தரணும். ஞாபகம் வச்சுக்கோ. சோல்டு குட்ஸு டு ராம் 12,000. இது வந்து கிரெடிட் சேல். ஏன்னா கேஷ்னு சொல்லலை, ராம்னு பேர் சொல்லியிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் F8. இங்கே கிரியேட்டில் போய்ட்டு ராம் அப்படின்னு போட்டுக்கோ. ராம் வந்து அண்டர் சன்ட்ரி டேட்டார். மெயின்டைன் பில் பை பில் எஸ் போட்டு சேல்ஸை கீழே செலக்ட் பண்ணி எவ்வளோனா 12,000. சோல்டு குட்ஸ் டு ராஜேஷ்குமார் 2000. இதுவும் கிரெடிட் சேல்ஸ். ஸோ மொதல் 15 என்ட்ரி 1ஆம் தேதி போட்டாச்சு. இப்போ போடுறது 2ஆம் தேதி போடுவோம். கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். ராஜேஷ்குமார் அண்டர் சன்ட்ரி டெட்டார். ஒரு 30 நாள் கிரெடிட் போட்டு மேலே சேல்ஸ் கீழே செலக்ட் பண்ணி 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு பண்ணுங்கள். அமௌண்ட் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். இது வந்து டிராயிங்ஸு பேமெண்ட்டில் வரணும். பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F5, மேலே பேங்க்கு, ஆல்ட் சி போய்ட்டு டிராயிங்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். டிராயிங்ஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் 1500. புரியுதா? நம்ம போடுறது நம்ம பாட்டுக்கு போட்டுட்டே இருக்கேன், உங்களுக்கு புரியாமல் இருக்க போகுது. டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் புரியுதா? வேறு சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, போட்டுரும். அடுத்தது பாருங்கள், இதுலேருந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராம் 11,100 அண்ட் டிஸ்கவுண்ட் 100. 11,900 வாங்கியிருக்கோம், 100 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா? 11,900 அமௌண்ட் வாங்கியிருக்கோம், டிஸ்கவுண்ட்டு 100 ரூபாய். இது எதில் போடணும்னா ரெசிப்டில் போடணும். 11,900 கேஷாக வந்திருக்கு. ஸோ மேலே கேஷு ஆக்சுவலாக யார்கிட்டேருந்து வந்திருக்கு? ராம்கிட்டேருந்து வந்திருக்கு. ராம் வந்து எவ்வளோ தரணும்னா 12,000 தரணும். 12,000க்கு 11,900 கொடுத்துருக்கான். 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டோம். அப்போ என்டையர் 12,000 முதல்ல நீங்கள் போட்டுடணும். என்டையர் 12,000 வந்த மாதிரி என்ட்ரி பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆல்ட் சி போய்ட்டு டிஸ்கவுண்ட் அலவுடு டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்னு போட்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு குறைக்கணும். ஏன்னா நமக்கு 12,000 வரல, எவ்வளோ வந்திருக்கு? 11,900 தான் வந்திருக்கு. இப்போ மைனஸில் போய்ட்டு 100 போடணும். -100 அப்படின்னு போட்டு 11,100 அப்படி போடணும். அடுத்தது பாருங்கள், பாட் 50 ஷேர்ஸ் இன் XY&Co லிமிடெட் அட் ₹60 பர் ஷேர். ப்ரோக்கரேஜ் பெய்டு 20. XY&Coலேருந்து நாம் 50 ஷேரு 60 ரூபான்னு வாங்கியிருக்கோம். அதுக்கு ப்ரோக்கரேஜ் 20 ரூபா கொடுத்துருக்கோம். ரைட்டா? அப்போ மொத்தம் எவ்வளவு? 50, ஒரு ஷேர் 60 ரூபா, 50 ஷேர் 3000 ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் 20 ரூபா. இந்த ப்ரோக்கரேஜ் காஸ்ட் எதில் வரணும்னா ஷேரில் தான் வரணும். XY&Co அப்படின்னு அதில் தான் வரணும். ஸோ பர்ச்சேஸில் போங்க, இன்வாய்ஸ் நம்பர் 89, இங்கே போய்ட்டு XY&Co அப்படின்னு போட்டுக்கோ. XY&Co அவன்கிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அவன் யாருன்னா சன்ட்ரி கிரெடிட்டார், 15 days கிரெடிட். ஐம்பது ஷேரு 3000 வாங்குகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஏன்னு போட்டு காட்டுறேன். 50 ஷேரு, ஒரு ஷேர் 60 ரூபானா 3000 ரூபா. 3000 ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ மொத்தம் 3020 ரூபா. இதை வந்து நம்ம பர்ச்சேஸில் போடக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணும். ஆல்ட் சி போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போடணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்ஸ் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், வேறு ஒன்றும் வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் கீழே போட்டிங்கன்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு வராது. அப்போ என்ன பண்ணுறது? ஜேவியில் போடலாம். இதை அக்கௌண்டிங் வவுச்சர் வி F7 ஜேவி. ஜேவியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம்.
இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்? 3020. கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஷேராக இப்படி கூட பண்ணலாம், ஒன்றும் இல்லை, ரொம்ப அட்வான்ஸ். அப்புறமா ஷேர் நம்ம தனியாக அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது அப்புறமா பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XY and Co கிரெடிட் நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு இப்படி சேவ் பண்ணுங்கள். இந்த என்ட்ரியை ஜேவியில் போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி XY and Co அக்கௌண்ட்டு கிரெடிட். அடுத்தது குட்ஸ் ஒர்த் ₹1000 ஃபவுண்ட் டிஃபெக்டிவ் வேர் ரிட்டர்ன் டு மஹேந்திரா அண்ட் கோ. மஹேந்திரா அண்ட் கோ யாருன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவன்கிட்ட நம்ம ₹1000 நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெபிட் நோட். குட்ஸ் ஒர்த் ₹1000 ஃபவுண்ட் டிஃபெக்டிவ் வேர் ரிட்டர்ன் டு மஹேந்திரா அண்ட் கோ. இது டெபிட் நோட். ஓகேவா? ஸோ டெபிட் நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ ALT-F5. இதை வந்து அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக மாற்றிக்கோ. Ctrl-H போய்ட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸாக மாற்றிக்கோ. மஹேந்திரா அண்ட் கோ மேலே கீழே வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1000. இது அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ எகைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11,000க்கு ₹1000 கம்மி பண்ணிக்கும். அப்போ இதை சேவ் பண்ணி முடித்தா மஹேந்திரா அண்ட் கோ 10,000 ஆகிடும். சுரேஷ் ரிட்டர்ன்டு குட்ஸ் ஒர்த் ₹100 which in turn were sent to ரமேஷ். இதை பாருங்கள், சுரேஷ் குட்ஸ் ஒர்த் ₹100 which in turn were sent to ரமேஷ். சுரேஷ் வந்து ₹100 நம்ம ரிட்டர்ன் பண்ணுறான். அதே குட்ஸை நாம் ரமேஷ் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அப்போ ரமேஷ்க்கு ரிட்டர்ன் பண்ண வேல்யூ எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும். சுரேஷ்க்கு நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பாருங்கள். இந்த என்ட்ரி நம்ம போடலையா? இந்த என்ட்ரி நம்ம போடல. இந்த என்ட்ரி போட்டுட்டு வருவோம். பாட் குட்ஸ் ஒர்த் ₹2100 ஃப்ரம் ரமேஷ் அண்டு சப்ளைடு தம் டு சுரேஷ் 3000. ₹2100 பர்ச்சேஸ் பண்ணி ₹3000 நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு பர்ச்சேஸு? ₹2100 நம்ம ரமேஷ்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி ₹3000 நம்ம சுரேஷ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே ஒரே என்ட்ரியில் போடக்கூடாது. பர்ச்சேஸ் தனி என்ட்ரி, சேல்ஸ் தனி என்ட்ரி. முதல்ல அதை போட்டுருவோம். அக்கௌண்டிங் வவுச்சர் V F9. பர்ச்சேஸ் யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ரமேஷ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ரமேஷ் கிட்டேருந்து. ரமேஷ் யாருன்னா சன்ட்ரி கிரெடிட்டார். ரமேஷ் யார்? சன்ட்ரி கிரெடிட்டார். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ரமேஷ் கிட்ட ₹2100 பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறோம்? ₹3000 சேல்ஸ் பண்ணுறோம். $900 லாபம். சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். சுரேஷ் யாரானா டெட்டார். அதே 15 நாள் கிரெடிட்டு. அந்த சரக்கை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? ₹2000 வாங்கினதை ₹3100 விற்கிறோம். ₹2100 வாங்கினதை ₹3000 விற்கிறோம். ஓகேவா? ₹2100 வாங்கினதை ₹3000 விற்கிறோம். அப்போ மார்ஜின் எவ்வளோக்கு வைக்கிறோம்? 2100 டிவைடட் பை 3000 இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 70% காஸ்ட். ₹70 வாங்கினா ₹100 விற்கிறோம். ஓகேவா? ₹70 வாங்கினா ₹100 விற்கிறோம். அப்போ சுரேஷ் ரிட்டர்ன்டு குட்ஸ் ஒர்த் ₹100. இது செல்லிங் ப்ரைஸ். அப்போ நாம் அவனுக்கு ரமேஷ்க்கு ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளோக்கு பண்ணுவோம்னா ₹70க்கு பண்ணுவோம். ஸோ சுரேஷ் ரிட்டர்ன்டு குட்ஸ் ஒர்த் ₹100ங்கிறது கிரெடிட் நோட்டு. விச் இன் டர்ன் வேர் சென்ட் டு ரமேஷ்ங்கிறது டெபிட் நோட்டு. முதல்ல சுரேஷ்க்கு நீ வந்து விற்றுருக்க 3000 ப்ராடக்ட். ஓகேவா? 3000 ப்ராடக்ட் விற்றுருக்க, ₹3000 விற்றுருக்க. அதில் ₹100 ஒர்த்துட குட்ஸ் அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்போ முதல்ல கிரெடிட் நோட். கிரெடிட் நோட்டுக்கு வந்து ALT-F6. யார்கிட்டேருந்து வருது? சுரேஷ் கிட்டேருந்து வருது. சுரேஷ் கீழே சேல்ஸ் எவ்வளோன்னா ₹100. இப்போ 3000 ஒர்த்து உள்ள குட்ஸை நீ ரிட்டர்ன் பண்ணியிருக்க. இந்த 3000 இப்போ $2900 தான் தரணும். இதை ரமேஷ்க்கு நாம் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வச்சுட்டு வேஸ்ட்டு. மேலே ரமேஷ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு ஷார்ட்கட் கீ ALT-F5. ALT-F5ல Ctrl-H போட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடுக்கு போயிடும். யாருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்? ரமேஷ்க்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். எவ்வளோன்னா ₹70. அது நம்ம ரிட்டர்ன் பண்ண அந்த குட்ஸோட வேல்யூ ₹70 வாங்கியிருக்கோம். ₹70.
issued a check rupees 1000 to rent for April. ஏப்ரலுக்கு நம்ம ரெண்ட் கொடுத்துருக்கோம். எஃப்ஐ பேமெண்ட்டு, மேலே பேங்க்கு, ஆல்ட் சி போய்ட்டு ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. enter. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெய்டு சேலரி டு ஸ்டாஃப் 1500 அண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் rupees 2000 ஃபார் சோல்டு குட்ஸ் பை ஹிம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 100. சேலரி நம்ம 1500 ஸ்டாஃப் கொடுத்துருக்கோம். இது தனி பேமெண்ட். இது பெய்டு சேலரி டு ஸ்டாஃப் 1500ங்கிறது தனி என்ட்ரி. நான் ஒரு சேல்ஸ்மேன் அனுப்பிச்சிருக்கேன். அவங்ககிட்டேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணி வந்த குட்ஸு 2000 ரூபாய். அதுக்கு அவன் 100 ரூபா செலவு பண்ணிட்டான். பாக்கி நம்ம கையில் கொடுத்தது 1900. ஓகேவா? இதை என்ட்ரி பண்ணணும். முதல்ல இதை என்ட்ரி பண்ணு. பெய்டு சேலரி டு ஸ்டாஃப் 1500. கேஷாக செக்காக சொல்லலை. ஸோ நீ இதை கேஷாக போட்டுரு. மேலே கேஷு, ஆல்ட் சி போய்ட்டு சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னா 1500. அடுத்தது ரிசீவ்டு ஃப்ரம் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் rupees 2000. இது வந்து கேஷ் சேல்ஸ் அப்படி வச்சுக்கோ. சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8, மேலே கேஷு, கீழே சேல்ஸு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் 100 rupees இருக்குது. இது வந்து எக்ஸ்பென்ஸ். இது ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் 100ங்கிறது எக்ஸ்பென்ஸு. ஆல்ட் சி போய்ட்டு இதை புக் பண்ண முடியுமா பார்ப்போம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் புக் பண்ண முடியுது. -100 போட்டிங்கன்னா 1900. ஓகேவா? 1100. என்டர். அடுத்ததெல்லாம் சாதாரண என்ட்ரி தான். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு 20, கொரியர் சார்ஜஸ் 60. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸில் போடாதீங்க, பேமெண்ட்டில் போடுங்க. மேலே கேஷு, கீழே ஆல்ட் சி போய்ட்டு ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் இல்லையா, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னு ஒரு லெட்ஜர். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 16 ரூபாய். அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது பெரிய அமௌண்ட்டு, செக்காக கொடுங்க. பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஆல்ட் சி போய்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 8400. இதை செக்காக கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை, இதை போய்ட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ஒரு வாட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அமௌண்ட் வருதா பாருங்கள். அடுத்தது P&L போய் ஒரு டச் பண்ணுங்கள். ஆல்ட் F1 போட்டு இப்படி இருக்கா பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் போய் பாருங்கள். தட்ஸ் ஆல். ஸோ இந்த 2 சம்மையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் போட்டால் தான் வரும். ப்ராக்டிஸ் ஒன்லி வில் பிரிங் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் எ ஸ்மால் திங் அப்படின்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் எடுப்போம், விடைபெறுவோம். நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ.